அமெரிக்காவில் குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்கள் உள்நாட்டு போராக வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கலிபோர்னியா மாகாணத்திற்கும் அதன் மேயருக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கும் இடையிலான மோதலாக அது வெடித்துள்ளது. அமெரிக்காவில் குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பென்டகன் 700 மரைன் வீரர்களை லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்த நடவடிக்கை தேசிய பாதுகாப்பு படைகளுக்கு ஆதரவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனையடுத்து கலிபோர்னியா மாகாணம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது. உள்நாட்டில் ஏற்பட்ட அமைதியின்மைக்கு ட்ரம்ப் தான் காரணம் என புகார் வைத்துள்ளது. கடந்த சில நாட்களாக அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க பிரிவு ICE லாஸ் ஏஞ்சல்ஸ் முழுவதும் ஆவணங்கள் இல்லாத குடியேறிகளை குறிவைத்து பல அதிரடி சோதனைகளை நடத்தியது. இதற்கு பதிலடியாக நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் கலிபோர்னியாவின் முக்கிய இடங்களில் கூடினர். அமைதியாக தொடங்கிய போராட்டம் பின்னர் வன்முறையாக மாறியது. ட்ரம்ப் வெளியிட்ட சமீபத்திய குடியேற்ற நெறிமுறைகள் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் குடியேற கடுமையான கட்டுப்பாடுகள், விதிமுறைகள், சோதனைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இதில் பணியிட சோதனைகள் மற்றும் விரைவான நாடு கடத்தல் உத்தரவுகளும் அடங்கும். இதனால் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் மக்கள் தெருக்களில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். முக்கியமாக மெக்சிகோவைச் சேர்ந்த மக்கள்தான் இங்கே அதிகம் போராடி வருகிறார்கள். லாஸ் ஏஞ்சல்ஸ், காம்ப்டன், பாரமவுண்ட். அமெரிக்காவில் குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்கள் உள்நாட்டு போராக வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கலிபோர்னியா மாகாணத்திற்கும் அதன் மேயருக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கும் இடையிலான மோதலாக அது வெடித்துள்ளது. அமெரிக்காவில் குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பென்டகன் 700 மரைன் வீரர்களை லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்த நடவடிக்கை தேசிய பாதுகாப்பு படைகளுக்கு ஆதரவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனையடுத்து கலிபோர்னியா மாகாணம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது. உள்நாட்டில் ஏற்பட்ட அமைதியின்மைக்கு ட்ரம்ப் தான் காரணம் என புகார் வைத்துள்ளது. கடந்த சில நாட்களாக அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க பிரிவு ICE லாஸ் ஏஞ்சல்ஸ் முழுவதும் ஆவணங்கள் இல்லாத குடியேறிகளை குறிவைத்து பல அதிரடி சோதனைகளை நடத்தியது. இதற்கு பதிலடியாக நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் கலிபோர்னியாவின் முக்கிய இடங்களில் கூடினர். அமைதியாக தொடங்கிய போராட்டம் பின்னர் வன்முறையாக மாறியது. ட்ரம்ப் வெளியிட்ட சமீபத்திய குடியேற்ற நெறிமுறைகள் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் குடியேற கடுமையான கட்டுப்பாடுகள், விதிமுறைகள், சோதனைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இதில் பணியிட சோதனைகள் மற்றும் விரைவான நாடு கடத்தல் உத்தரவுகளும் அடங்கும். இதனால் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் மக்கள் தெருக்களில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். முக்கியமாக மெக்சிகோவைச் சேர்ந்த மக்கள்தான் இங்கே அதிகம் போராடி வருகிறார்கள். லாஸ் ஏஞ்சல்ஸ், காம்ப்டன் மற்றும் பாரமவுண்ட் நகர மையங்களில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீஸ் மற்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகளுடன் மோதலில் ஈடுபட்டனர். நெடுஞ்சாலையை மறிப்பது, வாகனங்களை தீயிட்டு கொளுத்துவது, கார்கள் கூட எரிக்கப்பட்டிருக்கின்றன. கற்கள் மற்றும் பாட்டில்களை வீசுவது போன்ற செயல்களிலும் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் ரப்பர் குண்டுகள், கண்ணீர் புகை மற்றும் பெப்பர் ஸ்ப்ரே குண்டுகளை பயன்படுத்தினர். ஜூன் 7ஆம் தேதி கலிபோர்னியா தேசிய பாதுகாப்பு படையை அதிபர் ட்ரம்ப் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். மாநில ஆளுநரின் கோரிக்கை இல்லாமலேயே சுமார் 2000 வீரர்களை அவர் அனுப்பினார். 1965ஆம் ஆண்டுக்கு பிறகு இதுபோன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுவது இதுவே முதல் முறை. ஜூன் 9ஆம் தேதியன்று சுமார் 700 அமெரிக்க மரைன் வீரர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர். கலிபோர்னியா தலைவர்களான ஆளுநர் கெவின் நியூசம் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயர் கரோன் பாஸ் ஆகியோர் ட்ரம்பின் தலையீட்டை கடுமையாக கண்டித்துள்ளனர். இது சர்வாதிகாரமானது மற்றும் சட்டவிரோதமானது என்று அவர்கள் விமர்சித்துள்ளனர். மேலும் ட்ரம்பிற்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளனர். வன்முறையை தடுக்கவும் கூட்டாட்சி அரசை பாதுகாக்கவும் இது அவசியம் என்று ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை நியாயப்படுத்தியுள்ளார். ஆனால் இது சட்டப்படி தவறானது. அதாவது கவர்னர் அனுமதி இல்லாமல் ட்ரம்ப் அனுப்பிய படைகளால் உள்நாட்டு கலவரம் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிரான வன்முறை போராட்டங்களால் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நேற்று 700 மரைன் வீரர்கள் கலிபோர்னியா உள்ளே அனுப்பப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த வாரத்தின் மத்தியில் வீரர்களின் எண்ணிக்கை 2000ஆக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு படைகளின் ஆதரவாக மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை தற்காலிகமானது. இருப்பினும்
Subscribe to One India and never miss an update.